ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் நம்மளுச்சின்னா அவங்க அருள்மொழி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங், பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டார். சரி, ஓகே, நம்ம ஒரு வாக் போகலாம், கிளைமேட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்தேன். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இங்கே நடப்பேன். ஸோ வாக்கிங் வரும்போது தான் யோசித்தேங்க, இந்த பப்பாளி மரத்தில் ரொம்ப நாளாக நான் பப்பாளி பறிக்கவே இல்லை, கீழேயும் விழுகலை, அழகாக பழுத்திருக்கு. ஸோ இதை பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த அங்கே நான் வச்சுருக்கேன். இதை பறிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் போகிறவங்களே யாராவது பறிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பப்பாளி ரொம்ப கொலன்னு இருக்குது. சரி, ஓகே, எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் வாக்கிங் போயிட்டு, சரி என்னடா வெயில் இப்படி அடிக்குது, மூஞ்சிலாம் எரியுதே, சன்ஸ்க்ரீன் போட்டு ரொம்ப எரியுதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இருண்டு கட்டிட்டு வருது, தூறல் போட ஆரம்பிக்குது. சரி, மழை நேற்று காலையிலையும் பயங்கர மழை. கிளைமேட் செம்ம கிளைமேட், ஆசமாக இருக்குது. வாவ், ஓகே, நான் வாக்கிங் போய் முடிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கடா, என்ன இன்னைக்கு எங்கள் அம்மா கனெக்டிக் சாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ, ஆர் யூ எக்ஸைட்டட்? Very excited. Shashti, are you excited? Yes. You like this connecting sand? Yeah. Okay, let's open. Yes. பேச மேலே எடுத்துட்டோம். Wow. இதுக்குள்ள தான் கனெக்டிக் சாண்ட் இருக்கு. சாண்டு கம்மியாக தான் இருக்கு. மோல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேஸ். பாப்பா, என்னென்ன மோல்டு இருக்கு சொல்லுங்க. கேஸ். அப்புறம் ஷார்க், அது ஆ எல்லாம் ஷெல்ஸ். இதெல்லாம் இங்க பாருங்க, ஸ்டார் ஃபிஷ், ஆ எல்லாம் ஸ்னேல். ஓ, ஷெல் மாதிரி ஸ்பூனு. ஓகே ஓகே. இது will be under water. ஆ, இது கனெக்டிக் சாண்ட் வந்து வெளியில போடாம உள்ளக்கே வச்சு விளையாடுறது அந்த டப்பா கொடுத்துருக்காங்க. திரும்ப பின்னாடி திருப்பு, அதில் கூட மோல்டு போட்டுக்கலாமோ? ஆனா எப்படி கொஞ்சம் தானே 10 எல்லாமே போடுறாங்க. ஸோ நாங்க விளையாட போறோம். இதை கட் பண்ணலாம். ஆனால் இந்த கனெக்டிங் சாண்டு நம்ம விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதில் விளையாடுறது செம்ம சூப்பராக இருக்கும். காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சோன்னே வந்து எடுத்துட்டாங்க. நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். வாவ், எனக்கே ஆசையாக இருக்குடா விளையாடணும்னு. சஷ்டி குட்டி, ஆர் யூ ஹாப்பி? அம்மாவுக்கு தரீங்களா? கொடுங்க கொடுங்க. பாருமா, அது கொட்டுறதே பாருமா, அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஆமாடா. I'm going to make castle. வாவ், செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. கையிலலாம் எதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா இருக்கு. இந்த ஸ்லைமுன்னு ஒன்று வாங்குவாங்க, அந்த ஸ்லைமை வாங்கி பாப்பா ட்ரெஸ்ஸில், பெட்டில், தரையில், வாலில், பெட்டில் எல்லாம் ஒட்டிடும். அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டினது போகவே போகாது, ஏன்னா அது வந்து அந்த க்ளூவை வச்சு மேக் பண்ணுறதுனால போகவே போகாது. பட் இது சூப்பராக இருக்குது. ஆனால் இது காஸ்ட்லி, செம்ம காஸ்ட்லி. ஸ்லைம் வந்து சீப்பு தான், இது வந்து காஸ்ட்லி. எல்லாம் நல்லா இருக்கும், அதான் எக்ஸ்பென்சிவ். இதுதான் நல்லா இருக்கு. இப்போ தள்ளிக்கலாம், இங்க பாருங்க. வா, சஷ்டி குட்டி சூப்பரா இருக்குடி. ஏ, டர்ட்டில் கேசல்குள்ள டர்ட்டில் போற மாதிரி இருக்கு. ஷேர் பண்ணலாமா? அது அப்படியே நீ எடுத்து போடுறல சாமி, அப்படியே சாட்டிஸ்ஃபைடா இருக்குடா பார்க்கும் போதே. சூப்பர்வா. சாண்ட் பீச்ல இருந்து சாண்ட் எடுத்து வர எதுக்கு $32 போட்டு சாண்ட் கேக்குறாரு. ஆமா, இது கனெக்ட் சாண்ட் ரைட்மா. இது சாண்ட், இது சும்மா சாண்ட் இல்ல, கனெக்ட் சாண்ட். லைக் flying in the sky. ஏதாவது flying in the sky. அது ஏதாவது வளரும். டர்ட்டில் எடுக்கறேனா? ஐயோ, தலை வந்துச்சு.
நைட்டு வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை கட் பண்ணுறேன். நான் தான் வேணாண்டா வீடியோ எடுக்கலாம் எல்லாத்துட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ரைட். ஆனால் அதில் விளாண்டுட்டு கையெல்லாம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் எதுனாலும் சாப்பிட்ணும். ஓகே பாப்பு? ஓகே. இதுதான் சாப்பிடு கை. ஆமாம். எப்படி பாப்பு தெரியும் உனக்கு? ஸ்மார்ட் கேர்ள். இங்க பாருமா. I'm going to make my castle. I'm going to make my castle. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குல்ல. Press it with your hand. Okay, boring ஆயிடுச்சு. வாசஸ்திகல அக்கா பார்க்கலாம். பிச்சிருவேன். $32 போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ தெரியுமில்ல? 32 × 80 எவ்வளோ? 2500 2600 போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன்டா. பார்த்துக்க. Okay, look at this. Stop cutting my castle. I'm going to make it again. Amma, how should you stop using my castle? So kids, உங்க பேரண்ட்ஸும் நீங்க லேப்டாப் ஃபோன் பாக்குறீங்கன்னா நீங்களும் உங்க பேரண்ட்ஸ்ட இந்த gift வாங்கி விளையாடுங்க. ஜாலியா இருக்கு. Bye friends. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க ரொம்ப அதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலையில் எந்திரிச்சோடனே சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கனை டீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டு வச்சுட்டேன். ஸோ போயிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூடயே சேர்ந்து நானும் விளாண்டுட்டு, ஸோ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டோம். நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கு சீரகம் பட்டை இஞ்சிலாம் போட்டு அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நானும் ஆப்பிளே சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்பா எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. சரின்னு பாப்பாவுக்கு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி கொடுத்துட்டு வந்து அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு உள்ளே ஓடிடுச்சுங்க. உள்ளே ஓடி 2 பேர் பெட்ரூம்குள்ளேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் லேப்டாப் பார்க்க, கொஞ்சம் நேரம் அந்த இதை வச்சு விளாட, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். மழை, செம்ம மழை, சூப்பராக மழைங்க. ஹர்ஷன் வந்து அம்மாம்மா நான் நனையவா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி ஓகே நனைஞ்சிக்கோ. எனக்கே நனையணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து நனையலாமான்னு இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் வேலை நிறையா இருந்தது இன்றைக்கி. பாத்ரூம்லாம் கழுவ வேண்டிய வேலை இதெல்லாம் இருந்துச்சா. நான் சமையல் வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிள்ளைங்க நல்லா தம்பி செம்மையாக என்ஜாய் பண்ணான். பாப்பாவை கூப்பிட்டதுக்கு பாப்பா லேப்டாப் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு, வரவே இல்லை. ஹர்ஷன் செம்மையாக என்ஜாய் பண்ணான். எனக்கெலாம் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு அப்படியே நடந்தே வருவோம். அந்த டைமில் மழை வரும், நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போவோம். அந்த ஞாபகம் சூப்பராக இருந்தது. இன்னொரு தடவை மழை வரும்போது கண்டிப்பாக நனையணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ மழையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மழையிலையே நனையணும் அப்படின்னா அது வந்து சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டினியூஸாக 3 days மழைனால சரி ஓகே நானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்தார். பாருங்க மக்களே, இன்றைக்கி நான் வேகமாக வந்துடுவேன்னு சொல்லி 5 மணிக்கு வராரு. என்ன கொண்டு வராருன்னு பார்க்கணும். இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? வா, என்ன எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? அதுக்கே இந்த மீன் விரலா? மீன் விரல்கள். மீன் விரல்கள் மீன்ஸ் கட் பண்ணி மேரினேட் பண்ணி. மீனுக்கு விரலே இருக்காது. தட் மீன்ஸ் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். மொக்கச்சாமி மொக்க போடுறாரு மொக்கச்சாமி. சரி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். குடுகுடுன்னு ஓடுங்க பார்க்கலாம். எங்க காமிங்க, மக்களுக்கு காமிங்க. எஸ், பார்த்து பயந்துடாதீங்க. மீன் விரல்களை பார்த்து பயந்துடாதீங்களா? Wow, the freshly made fish fingers from Harsha's Restaurant Pastries, Providentials. Yo. Say yummy fish fingers. We loved it. If you're staying in Turks and Caicos Islands, you can come buy this tasty yummy fish fingers at Harsha's Restaurant and Pastries. Number 53C, Kisco Plaza, Airport Road, Providencials. To call 347-1330. Thank you so much. Hope to see you soon.
ஓகே, என்னோட யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணதுக்கு காசு கொடுங்க. இந்தாங்க கிவ் மீ மணி. 5 ரூபா. 5 ரூபா. $5. Only $5? $20. Okay, only $20? $20. $20? $50? Only this much? Yes. This is not enough for me. Look at me. ஐயோ, எனக்கு பசிக்குது. வாங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணி பசி தாங்கலை. கை கால் கழுவிட்டு வாங்க டக்குன்னு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. ஆமா போங்க. போத்திருந்து பூவிழி நோகுதடி. சரி போடி. நேற்று வர கட்டி வச்ச கோட்டையும் காயுதடி. மக்களை பயமுறுத்தாதீங்க. பாடி. ஏ மாமா ஏமா சரி, $100க்கு $5 கம்மியாகுது. ஒரு $5 தான் எக்ஸ்ட்ரா கொடுங்களேன். ரவுண்டா தான் எடுத்துட்டு வந்தேன். ரவுண்டா இருக்கட்டும். அப்படிதான் $100 தான் எடுத்துட்டு வந்தேன். வரையில கார் ஃப்ளாட் டயரா இருந்துச்சு. கார் காற்று கம்மியா இருந்துச்சா, அப்புறம் போயிட்டு அதை சரி பண்ண அதுக்கு ஒரு $5 ஆகி போச்சு. சூப்பர். சில்லர் இருந்ததை தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். சூப்பர். ஒரு $6 ஆச்சு. சரி ஓகே, என்ன சாப்பிட்லாமா வேணும்? இங்கே பாருங்க இங்கே பாருங்க, நான் சோறு போட்டு வச்சு பசியில் இருக்கு. சாப்பிடுங்க மக்களே, சாப்பிடுங்க. டக்குனு வாங்கலேன். ஒரு படமும் உருப்படியாக இல்லைங்க. ஏதாவது படம் பார்க்கலாண்ணா. சரி, ஏதாவது பழைய படம் போடலாமா? கரகாட்டக்காரன் போடலாமா? சூப்பராக இருக்கும். மாங்குயிலே பூங்குயிலே சரி. இங்கே செம்ம காமெடி. என்ன தெரியுமா, பாப்பா குளிச்சுட்டு இருந்தோம். அந்த பாப்பாவுக்கு குளிச்சு விட்டுட்டு இருந்தேன்னா, நான் அப்போ மாரியம்மா மாரியம்மா அப்படின்னு பாட்டு குளிச்சு விட்டேன்னா, உடனே பாப்பா மாரியம்மா மாரியம்மா நான் இப்படி பாடுறேன், பாப்பா ரேப் பாடுது. செம்ம காமெடி. ஒரு சேடு பார்த்தோம். மலையில குளிச்சான சஷ்டிக்கு குளிக்கலன்னு அழுது சரியான அழுதுச்சு. மழை வந்துச்சு, இவன் குளிக்கிறேன்னு குளிச்சான். சரி குளிடான்னு சொல்லிட்டேன். அந்த பிள்ளை லேப்டாப் பார்த்துட்டு இருந்துச்சு. சரி வா பாப்பா நீயும் அண்ணனோட சேர்ந்து குளினா, லேப்டாப் பார்த்துட்டே இருந்துச்சு. அப்புறமா இவன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வருது. அப்போ மழை நின்று போச்சு. உடனே மழை நின்றுச்சுன்னு அழுகுது. நான் என்ன பண்ணுறது? வருது, சாப்பிட்லாம். காலையிலேருந்து நாங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டே இருந்திருக்கோம். ஒன்றுமே சாப்பிடல. என்னடா சாப்பிட்டோம்? சீரியஸாக என்னடா சாப்பிட்டோம்? ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டோம். ஹனி பன் சாப்பிட்டோம், ஸ்ட்ராபெரி சாப்பிட்டோம், ஆப்பிள் சாப்பிட்டோம். வேற என்ன சாப்பிட்டோம்? என்னம்மா சண்டே ஸ்பெஷல் என்னது? சண்டே ஸ்பெஷலா நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து கொண்டு வந்த ஃபிஷ் ஃபிங்கர் தீந்துருச்சு. எந்த சைடு போச்சுனே தெரியல, காலி ஆயிடுச்சு. கொண்டு வருவாருன்னு தெரிஞ்சு இங்க பாருங்க, நான் வச்ச சிக்கன் உருளைக்கிழங்குலாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சேன். அப்புறம் ரசம், அப்புறம் தயிர். சூப்பராக சாப்பிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து விக்ரம் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் விக்ரம் படம் இப்போ விக்ரம் இருக்கு, நம்ம கமல் நடிச்சது, அது பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா இந்த சாண்டை வச்சு நல்லா விளாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் அதை வச்சு விளாண்டுட்டே இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விக்ரம் படம் பார்க்குறனால அவருக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா சேதுபதி ஃபஸ்ட்டு அவர் அடி வாங்குவார், அதுக்கப்புறம் அவர் அடி கொடுப்பார். செம்மையாக இருக்கும். பரத் ஃபாசிலும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எல்லா கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டு தேட்டரில். நான் வந்து ஊரில் பார்த்தேன், தேட்டரில் பார்த்தேன். ஸோ அப்போவே செம்மையாக இருக்கும். ஸோ இன்னொரு தடவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சலிக்கவே இல்லை, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி மூவிலாம் முடிச்சுட்டு ஸோ அப்படியே சாயந்தரமாக பார்த்திங்கன்னா படம் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமா துணியெலாம் ரொம்ப துணி இருந்துச்சுங்க, துணியெலாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தார். அதெல்லாம் நீங்களே பாருங்களேன், செம்ம ஃபன்னாக இருந்தது. துணி மடிக்கலாம்ல. கிரீன் டீ நான் போடல. நீங்க ரொம்ப துணி மடிச்சு டயர்ட் ஆயிட்டீங்க, அதனால கிரீன் டீ குடிச்சிட்டு தெம்பா மடிச்சு வைக்க.
பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டீங்க, பாராட்டுக்கள். $5 கொடுங்க. என்னத்துக்கு $5? ஒழுங்கு ஓடி போயிருங்க. நேற்று உங்க கடையில வந்து வேலை பார்த்தேன், காசு கொடுத்தீங்களா? நாளைக்கு தரேன். காசு வரும்போது தரேன். ஒரு கிரீன் டீயை போட்டு கொடுத்துட்டு $5 வேணுமா? ஏன்னா நான் பிஸ்னஸ் மேன். நாங்க கொடுத்தோம், நாங்கள் தான் பிசினஸ் உமன். நாங்கள் பிஸ்னஸ் மேன். நாங்க பிசினஸ் உமன். எனக்கு கண்டுக்கல. இவங்க ஒருத்தவங்க அந்த கனெக்டிங் ஸ்டாண்டு கனெக்ட் என்னது கனெக்டிக் கனெக்டிக் ஸ்டாண்ட் வாங்கினதுல இருந்து அதுவே வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கனெக்டிக் ஸ்டாண்ட் சி கனெக்டிக் ஸ்டாண்ட் நீங்களே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. கனெக்டிக் கனெக்டிக் ஸ்டாண்ட் கனெக்டிக் ஸ்டாண்ட் வாங்கினதுல இருந்து அதை வச்சே விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னது இங்க வந்து சொல்லுங்க. மூணு பேர் உட்காந்து விளையாடுறது பாருங்க மக்களே, பாருங்க. நான் துணியெல்லாம் உட்காந்து மடிச்சு பாப்போ, அது வராது பாப்போ. ஐயோ, அப்புறம் எப்படி அதை தண்ணி ஃபில் பண்ணுவேன்? தண்ணி ஃபில் ஆகாது சஷ்டிமா. இப்படி தட்டு கீழே தரையில தட்டு தரையில. பாருங்க மக்களே, பாருங்க. மாயமில்லை, மந்திரமில்லை, எல்லாம் தந்திரம் தந்திரம் தந்திரம். இங்க பாருங்க. நீங்க இதுல கொட்டிடாதீங்க. இப்படியும் தட்டுனீங்கன்னா அழகான பயங்கரமான ஷார்க் வந்துடும். எப்படி எப்படி இப்படிதான் மொக்க போட்டுட்டு இருப்ப மொக்கச்சாமி. நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே துணி மடித்து வச்சுக்கிட்டே இருந்தேன். படம் பார்த்துட்டு படமும் கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. சூப்பராக இருந்தது மூவி. மாமா என்ன பண்றீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்க. பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களாக்கோ? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. பாருங்களேன், என்னுடைய காசு பாருங்க, வந்துட்டு டால்பின் பாருங்க, அப்புறம் வந்துட்டு டேர்ட்டில் பாருங்க. டேர்ட்டில் உடச்சு போச்சு. ஏங்க டேர்ட்டில் உடச்சிங்க? ரொம்ப படம் பாரு. சொல்லுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tata. Happy birthday to you. May God bless you. May God bless you. Happy birthday, dear Tata. Happy birthday to you. Are you 1? Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Dear Appa, I love Are you you. 49? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15th எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. அங்கே ஜூலை 15th, நம்ம ஊரில் 14th. ஸோ ஈவினிங் நாங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு 72 முடிஞ்சு 73 ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஹாப்பியாக இருந்தது. பட் நான் அப்பா அம்மா எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருந்தால் அங்கே இருக்கவங்கள மிஸ் பண்ணுவேன், அங்கே இருந்தால் இங்கே இவரை மிஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாரினில் வேலை பார்க்குற கணவர்மார்களோட ஒய்ஃப் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய போராட்டம். ஷூ போட்டுடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. குழந்தையில தோசை ஊத்தி கொடுப்பாரு. அவருக்கு ஊத்தவே தரலைனாலும் ஒரு தோசை ஊத்தி கொடுப்பாரு. அம்மா எங்க போனாலும் தூள கூட தூக்கிட்டு வருவாரு. அப்புறம் சுடுதண்ணி வச்சு தருவாரு.
அப்புறம் நீ ஆய் போனீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் கழுவி தருவாரு, வாஷ் பண்ணி தருவாரு, ஊட்டி விடுவாரு, ஸ்கூல் கிளம்பி விடுவாரு. நான் எங்க போனாலும் எனக்கு பின்னாடி பிள்ளைங்களை தூக்கிட்டு பாடி கார்டு மாதிரி வருவாரு. கூடவே வருவார், நல்லா பார்த்துக்குவார். அன்பு தாத்தா, அருமை தாத்தா, பாச தாத்தா. ஆமா, சைக்கிள்ல வந்து எங்க அப்பா வந்து சைக்கிள் தான் ரொம்ப சைக்கிள் ஓட்டுவாரு. இன்ன வரைக்கும் சைக்கிள் வச்சிருக்காரு. சைக்கிள்ல முன்னாடி இந்த கூட போடுவாங்கல்ல, அதுல என் பிள்ளைங்களை உட்கார வச்சு ரகசியமே சைக்கிள் தான். சைக்கிள் வாக்கிங் ரெண்டும் தான். இதோ இதான் எங்க அப்பா, என் செல்ல குட்டி அப்பா. ஸோ பிள்ளைங்க பெட்ரூம்குள்ளே விளையாட போயிட்டாங்க. நானும் அவரும் ரொம்ப நேரம் அவர்கிட்ட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்பவே அப்பாவை மிஸ் பண்ணேன். அவரும் எங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். முக்கியமாக பிள்ளைங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா பர்த்டேனா கேக்லாம் கட் பண்ணி நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம் அப்பாவுக்கு பர்த்டேனா. பட் நாங்கள் அங்கே இல்லாததை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணுவேன், அப்பா அம்மாவை முக்கியமாக. தங்கச்சி ஊரில் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்களும் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க்கிங் டேஸில் போக முடியாது ஊருக்கு. அப்பா புது ட்ரெஸ்க்கு, அதாவது தங்கச்சி புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு வீடியோ காலில் நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு அப்படிலாம் கேட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம என்ன தான் ஃபாரினில் இருக்கோன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டாரும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப கஷ்டமாக கவலையாக தான் இருக்குது. அன்றைக்கி நான் ரொம்ப கவலையோடு தான் தூங்க போனேன்.